வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வீடியோ போட்டிருக்கோம், அப்லோட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கிலோ சிக்கன் லிவர், ஈரல் வந்து மண்ணீரல் கல்லீரல்னு சொல்லுவாங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆயில் இருக்கும். அப்புறம் குடல் குழம்பு, கொஞ்சம் ரைஸு, இட்லி. இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இலை இன்னைக்கு 10 ரூபாய் குட்டியாக நினைக்காதீங்க, இன்னைக்கு இலை கிடைச்சிட்டே எவ்வளவுதான் போதும், நம்ம இருக்கிறதுக்கு அந்தலையே போதும். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல இலையை குளிப்பாட்டிடுவோம். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. கொஞ்சம் இலை கொஞ்சம் டஸ்ட் ஆகுது. எல்லாம் இப்படி நசுக்கி விட்டா அப்படியே குழம்பு உடம்பு அதில் நிற்கும். அதுக்காக தான் முதல்ல லைட்டாக நம்ம இட்லியிலேருந்து ஆரம்பிச்சிடும். நமக்கு மெயின் கான்செப்ட் இதுதான், இதுக்காக தான் இன்னைக்கு வீடியோவே. அதனால் முன்ன இந்த டைம் வந்து நம்ம எல்லாரும் வந்து மெயின் டிஷ்ஷுக்கு சைட் டிஷ் வைப்போம். இந்த டைம் சைட் டிஷ்ஷுக்காக தான் இது சாப்பிட்றதுக்காக தான் இது வச்சிருக்கோமே. முதல்ல நீ இட்லி எப்படி சாப்பிட போறோங்கிறத முதல்ல பார்க்குறீங்க. எப்படின்னா பாருங்க, அப்படி பார்த்துட்டே வரேன். இந்த சாம்பார் இட்லி, அந்த இட்லி, இந்த இட்லி என்ன சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது குடல் குழம்பு இட்லி. எப்படின்னா பாருங்க, ஆஹா, குழம்புலாம் கீழே பரவுது பாருங்க. முதல்ல பிசைஞ்சு, ஆஹா, வெளியே வருது. இலை பெருசா எடுக்கிறதுக்கு காரணமே இதுதான். நம்ம ஏதாவது குழம்பு எந்த பக்கம் ஊற்றினாலும் அப்படியே வெளியே பிரிஞ்சு ஓடும். அப்படியே கிட்டத்துல வாங்க. இல்லை பிசைஞ்சாச்சா? இதுக்கு வந்து குழம்பு நீங்க எவ்வளவு ஊற்றினாலும் இன்னும் கிட்டத்துல வாங்க. பாத்தீங்களா? நல்லா ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே அவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாகவும் அவ்வளோ ஆர்வமாகவும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே வாங்க, இதை பார்த்துக்கோங்க. பாத்தீங்களா? 1 கிலோ லிவர். இதுல கொட்டுறதுக்கு இடம் பார்த்துதானே வேறு தெரியலீங்களே. கொட்டிடுவோம். கொட்ட முடிஞ்சா என்ன கொட்டிடுவோம், முடிஞ்சா முடிக்கிறோம், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, ஆரம்பிச்சிருவோம்னா. பாருங்க, பாருங்க, வெயில் எடுத்துக்கிட்டு இந்த கல்லீரல்னு சொல்லுவோம் இல்லையா, இது பாருங்க. இது நல்லா சூப்பரா வந்திருக்கு. திட்டி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. பாத்தீங்களா? அப்படியே என்ன வடியுது பாருங்க.
நாலு இட்லி இவ்வளோ இருக்குன்னு பாருங்களா. இந்த கடையில் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன குட்டி இட்லி நம்ம தான் இட்லி சுட்டா கிட்டத்தட்ட 2 கண்ணி மாவு ஊற்றணும் ஒரு குழிக்கு. அவ்வளோ பெருசாக இட்லி நம்மளுக்கு. சரிங்களா? இந்த கல்லீரல் தான் அதில் வந்து இந்த எலும்பு ஈஸியாக சாப்பிட முடியாது. நல்லா மென்னாக தான் சாப்பிட முடியும். இவ்வளோ ஈஸியாக ரொம்ப டெம்பர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப நல்லது. குழந்தைகளும் கொடுத்தா இந்த மீட் அந்த கறி கூட வாங்கிடுவாங்க. இது அந்த ஈரல் தான் முக்கியமாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. நம்ம முன்னாடி 2 பேர் நாக தொங்க போட்டு நிறுத்துக்கிறாங்க. முன்னாடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. வேண்டாம். கேட்கறாங்க அவங்க. இந்த இது கல்லூரி மட்டும் கொடுத்துருவோம். கல்லீரல் சாப்பிட்டு இதை ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம், அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சம் வச்சுருக்கேன் லைட்டாக, கொஞ்சமாக குழம்புக்காக வச்சு கொஞ்சோண்டு. முக்கியமான விஷயம், சாப்பிட்ட சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் தான் கொடுங்க. நான் டிப்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான்வெஜ் எடுத்துக்கிறேன் இல்லையா, அதனால வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் எனக்கு கொடுங்க பார்க்கலாம். அந்த இட்லினா தான் நம்மளுக்கு மெயின். இட்லி எப்படியே ஃபுல்லாக பெருசாக இருக்கு. 4 இட்லி அவ்வளோ பட்டன் நாம அந்த இட்லி பிரித்து வச்சாங்கன்னா அது 8 இட்லியே பிரியும். 8 இட்லிக்கு மேலே வரும். நம்ம இந்த கடையில் ஹோட்டல் சொல்ல முடியாதுன்னா அந்த இட்லி 8 இட்லி வைக்கும். 4 இட்லிக்கு வரும்.
இது ரைஸையும் போட்டாச்சு, அவ்வளோதான். ஃபினிஷிங் பண்ண போதும். பாருங்க, ஈரல் எல்லாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அந்த ஈரல் கிரேவி மட்டும் ரவுண்டுக்கு மிச்சம். ஏன்னா சாப்பாடு இட்லி எல்லாம் காலி பண்ணுறது அது மிச்சம் ஆயிடுச்சு. எல்லாம் தொட்டு சாப்பிட்ருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கமெண்டில் போட்டு விடுங்க, ஏதாவது வேறு ஐடியா ஏதாவது நல்லா தான் பண்ணலாமாங்கிற ஐடியா சொல்லுங்கள். அப்புறம் அடுத்தது வந்துட்டு நான் ஒரு டிப்ஸ் கேட்டேன் இல்லைங்களா முன்னே, சாப்பிட்டா சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல் மாதிரி சில நேரத்தில் இருக்குது, எல்லா டைம்லையும் இல்லை, ஏதோ டைமில் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் என்ன டிப்ஸ்ன்னு மட்டும் அப்படியே கமெண்ட்டில் ஒரு போட்டு விடுங்க. அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.